இங்கே குளவு பருவத்திலே குழந்தை பிறக்கிறது. பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு அள மட்டும்தான் தெரியும், என்ன வேணும் என்று சொல்ல தெரியாது. ஆனால் பெற்றோர்கள் அதை உணர்ந்து பிள்ளைக்கு என்ன வேணும் என்று தெரிந்து கொண்டு அதை செய்து வளர்க்க தொடங்குகிறோம். வளர்த்தால் அவர்கள் 12 வயசு வரையும் குழந்தை பருவமாக இருக்கிறார்கள், பெற்றோர்களும் கண்காணிப்பு. அதன் பிறகு அவர்களுக்கு அறிவு முதிர்ச்சி வந்து இளமை பருவத்துக்கு வருகின்றனர். இளமை பருவத்துக்கு வரும்போது அவர்கள் அங்கே இளைஞர்களாக, இளமை பருவம் எங்களாலும் மறக்க முடியாது என்று சொன்னா, நாங்களும் இளமை பருவத்துல தான் சந்தோஷமா இருந்த காலம். அந்த சந்தோஷமா இருந்த காலத்துல நாங்க எவ்வளவு எல்லாத்தையும் செய்து முடிச்ச காலம். நாங்க இளமை பருவத்துல நீங்கள் எங்கு சென்றாலும் நல்வினை தீவினை உங்கள் கூடவே வரும் என்று கூறி வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 26ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சுறுகுறிப்பு சொல்லப்பட்டு தியானம் ஜெகநாதன் மாஸ்டரால் நடாத்தப்படும். அதன் பின்பு சொற்பொழிவு குழுவும் பிளவும். சொற்பொழிவு ஆற்ற இருப்பவர் ரவீந்திரன் வள்ளி. இவரை அரியரட்னம் மாஸ்டர் அவர்கள் அறிமுகப்படுத்துவார். பின்பு கேள்வி பதில் என அன்னளவாக 9:30 மணிக்கு நிறைவு செய்வோமா? இப்போது நடராஜ ஜெகநாதன் அவர்களை அன்பாக தியானத்தை நடாத்துமாறு வேண்டிக் கொள்ளுகின்றேன். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். எமது எண்ண அலைகள் தணிந்து அமைதி தரும் மனோலயம் இது எனலாம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தியாகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறலாம். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் தப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக் கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றி விடலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். உள் மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என பழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும்.
இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். மேற்கொண்டு இத்தலத்தை தமாமாசுடன் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஜெகா. நன்றி சொல்லும் நேரம் இது. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். அடுத்து உதவும் கரங்களுக்கு நன்றி கூறும் நேரம் இது. ரெக்கார்டிங் செய்த பவானி மாஸ்டருக்கும், பதாதைகளை வழங்கிய அருந்ததி மாஸ்டருக்கும், தியானத்தை வழிநடத்திய ஜெகநாதன் மாஸ்டருக்கும், மியூசிக் அளித்த தாராவுக்கும், இத்தளத்தை தந்து உதவிய திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜாவிற்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். இப்போது எங்கள் உரையை ஆரம்பிக்க உள்ளோம். ரவீந்திரன் வள்ளி மாஸ்டரை அறிமுகப்படுத்த இருப்பவர் அரியரத்னம் மாஸ்டர். இவர் கொவென்ட்ரி தமிழ் வெல்ஃபேர் அசோசியேஷனில் கதிரையை கைப்பற்றியவர். ஏன் கொவென்ட்ரி மாநகரமே இவரது சாம்ராஜ்யம்தான். கொவென்ட்ரி பாடசாலை எமது தளத்துக்கு கொண்டு வந்த சாதனையாளர். இப்போது அரியரத்னம் மாஸ்டர் ரவீந்திரன் வள்ளியை அறிமுகம் செய்து வைப்பார். நன்றி. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. எனது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் எனது இன்றைய பேச்சாளரை அறிமுகப்படுத்த வருகிறேன். எனது பெயர் கந்தையா அரியரத்னம். தாமா மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் கொவென்ட்ரி சாம்ராஜ்யம் இல்லை, இங்கே கொவென்ட்ரி தமிழர் நலம்புரி சங்கத்தில் ஒரு தலைவர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நான் பணியாற்றுவது மக்களுக்கு என்ன சேவை தேவையோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். தமிழர் நலம்புரி சங்கம் ஒரு அறக்கட்டளையாக பதவி செய்து 23 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து உதவிகளையும் இலவசமாக செய்து கொடுத்து கொண்டு வருகிறோம். அத்துடன் தமிழ் பாடசாலையும் கலை பாடசாலையும் நடக்கிறது. இன்றைய பேச்சாளரை அறிமுகப்படுத்துவோம். நேரத்தை உணாக்காமல் திரு ரவீந்திரன் வள்ளி அவர்களே எனக்கு பல வருட காலமாக தெரியும். அவர் தனது பிள்ளைகளையும் கொண்டு எங்களை பாடசாலையில் தமிழ் படிக்கவும் கலைப்படங்கள் படிக்கவும் விட்டவர். இலங்கையில் போலீஸ் அதிகாரியாக வேலை செய்து பிரச்சனை காரணமாக வெளிநாட்டுக்கு இந்த நாட்டில் தனது தமிழருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற ஒழுக்கத்துடன் எங்களோட பாடசாலை, அதாவது கொவென்ட்ரி தமிழர் நலம்புரி சங்கத்தின் அங்கமாக விளங்கும் கொவென்ட்ரி தமிழ் மொழி கலைக்கழகத்தின் பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறார் பல வருட காலங்களாக. அவரை அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நேரத்தை வீணடிக்காமல் ரவீந்திரன் வள்ளியிடம் இதை ஒப்படைப்போம். நன்றி. ரவி, பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் பேச வந்தது குளவும் கிளவு. அதாவது ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், கருவறையிலிருந்து கல்லறை வரை ஒரு மனிதனின் பிறப்புக்கு பல பருவங்கள் உண்டு. மழலை பருவம்,
பூ பெய்தும் பருவம், பதின்மர் பருவம் அதாவது இளையோர் பருவம், முதிர்ச்சி பருவம், முதுமை பருவம். இப்படியான பருவங்கள் உண்டு. நான் கதைக்க வந்தது குலாவும் கிளாவும். இங்கே பருவங்களிலே குழந்தை பருவத்தினை இரு பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று, பிறப்பிலிருந்து 6 வயது வரை குலவு பருவம், 6லிருந்து 12 வயது வரை முதிர்ச்சி பருவம், அதாவது குழந்தைகளுக்கு அறிவு முதிர்ச்சி அடையும் பருவம். இதே போல இலைகளுக்கும் பருவ பெயர்கள் உண்டு, அதையும் நான் சொல்ல விரும்புகின்றேன். கொழுந்து குளவி பருவம், தளிர் இளமை பருவம், இலை காதல் பருவம், பழுப்பு கிளவு பருவம், சருகு இறுதி பருவம். இப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையும். இங்கே குளவு பருவத்திலே குழந்தை பிறக்கிறது. பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு அழ மட்டும்தான் தெரியும், என்ன வேணும் என்று சொல்ல தெரியாது. ஆனால் பெற்றோர்கள் அதை உணர்ந்து பிள்ளைக்கு என்ன வேணும் என்று தெரிந்து கொண்டு அதை செய்து வளர்க்க தொடங்குகிறோம். வளர்த்தால் அவர்கள் 12 வயசு வரையும் குழந்தை பருவமாக இருக்கிறார்கள், பெற்றோர்களின் கண்காணிப்பு. அதன் பிறகு அவர்களுக்கு அறிவு முதிர்ச்சி வந்து இளமை பருவத்துக்கு வருகின்றனர். இளமை பருவத்துக்கு வரும்போது அவர்கள் அங்கே இளைஞர்களாக, இளமை பருவம் எங்களாலும் மறக்க முடியாது என்று சொன்னா, நாங்களும் இளமை பருவத்துல தான் சந்தோஷமா இருந்த காலம். அந்த சந்தோஷமா இருந்த காலத்துல நாங்க எவ்வளவு எல்லாத்தையும் செய்து முடிச்ச காலம். நாங்க இளமை பருவத்துல ஆடி ஓடி விளையாடி இருந்த காலம் போய் உணர்ச்சி பருவம் வரும் காலம் வந்தது. உணர்ச்சி பருவத்திலே எங்கட வயசுல நாங்க 1980ஆம் ஆண்டு காலத்துல எங்களுக்கு எல்லாம் சுதந்திர உணர்ச்சி தான் வந்தது. சுதந்திர உணர்ச்சியிலே நாங்க அனுபவப்பட்டது கணக்கு. அதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாது. ஆனால் பல பல இழப்புகள், சில அனுபவங்கள் எல்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் இளம பருவத்துக்காக ஒரு கவிதை ஒன்று வாசிக்க விரும்புகிறேன். ஆடியலும் தாகமதை அடிமதிக்கும் பருவம், அளவில்லா உயரெண்ணம் அனல் வீசும் பருவம், தேடறிய கலையெல்லாம் நாடுகின்ற சிறுவம், தீஞ்சுவை சேர் கவிக்கனலில் சிறந்திருக்கும் பருவம், எண்ணிலா இடையூற்றை எதிர்த்தேகும் பருவம், எட்டாத கொம்பனிலும் ஏறுகளும் பருவம், கண்ணிமையில் காதல் பணி காட்டுகின்ற போதே காலனையும் எதிர்க்கைகளும் கட்டிடம் பருவம், வெற்றியெல்லாம் பறிக்க வீசுகின்ற பருவம், விண்ணாடாய் உலகாக்க விரும்புகின்ற பருவம், பற்றவரின் தோல்விகளை ஏற்றிவிடும் பருவம், பண்பெல்லாம் பொங்கியல நோக்கி வளர் பருவம், தாழ்வினை புதினையும் தாங்கறியா பருவம், தலை நிமிந்து தோல் புடைத்து சதுர்பேகும் பருவம், வாழ்வினில் கசப்பேரா வளமினை பருவம், வாழியவே வாழியதன் மாம்பெல்லாம் வாழி. இது இளைஞருக்கான பருவம். ஒரு இளைஞனுடைய உணர்ச்சிகளை காட்டுகின்ற கவிதையை வாசித்திருக்கிறேன் நான். இது என்னுடைய கவிதை இல்லை, இது தேடி எடுத்து வாசிக்கிறவர். யார் எழுதினாலும் தெரியல எனக்கு. எழுதினவர் அவருடைய அனுமதி இல்லாமல் நான் வாசித்ததுக்கு என்ன மன்னிக்கணும். இப்படியே இளமை பருவம் போக, இளம பருவத்தில் இருந்து மனுஷன் திருமண பந்தத்தில் இணைகிறார். திருமண பந்தத்தில் இணையும் போது அவர் முதுமை அடைகின்றார். அந்த முதுமையிலே மனைவியை பார்க்கணும், பிள்ளைகள் வந்தால் பிள்ளைகளை கண்காணிக்கணும்,
பிள்ளைகளை வளர்க்கணும், வேலைக்கு போகணும், வேலைக்கு போகணும், பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளைகளை படிப்பிக்கணும், இப்படி எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். அதே வேளையில அவருக்கு பெற்றவர்கள் இருந்தா அவர்களையும் பார்க்கணும். இப்படியே அவர் எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டு வரும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 50-60 வயசாயிடும். அவர் பேர பிள்ளை கண்டு பிள்ளைகளை பெற்று அதுக்கு பிறகு படிப்பிச்சு வளர்த்து பேர பிள்ளை கண்டு எல்லாம் அவர் ஓய்வு பெற போகும்போது 50-60 வயசு ஆயிடும். அப்படியே அந்த காலம் வரும்போது அவர் அப்படியே 50-60-70-80 வயசு வரும்போது தோள்கள் சுருங்கி, பல்கள் விழுந்து, கண்கள் சுருங்கி, அவருடைய நினைவுகள் எல்லாம் போய் அவருக்கு எதுவுமே அறியாத வண்ணம் திரும்பவும் குழந்தை பருவத்தை அடைகிறார். ஆனால் இந்த ஆடி ஓடி முதுமை பருவத்தில் ஆடி ஓடி பிள்ளைகளை வளர்த்து எல்லா வேலைகளையும் செய்து கஷ்டப்பட்டு இருந்தவருக்கு அவர் அந்த முதுமை பருவத்துக்கு வரைக்குள்ள இந்த தியானம் கூட்டு பிரார்த்தனைகள் அவருக்கு நல்ல உதவியா இருக்கும். அவர்களுக்கு இருந்தாலும் முதுமை என்பது ஓய்வு காலம் என்ற எண்ணத்தை தவிர்த்து மன அழுத்தமின்றி இனிமையாகவும் பிறருக்கு பயனுள்ளதாகவும் அந்த பருவத்தை கடப்பதற்கான மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில் சில அமைப்புகள் மூலமாகவும் சமூக சேவைகளை ஆற்ற பழகிக் கொண்டால் மன திருப்திக்கு பஞ்சம் இருக்காது. எழுத்து, இசை, ஓவியம், கல்வி கற்பித்தல் போன்றவற்றில் எதில் எமக்கு ஆர்வமும் நாட்டமும் இருக்கின்றதோ அந்த கலையை தேர்ந்தெடுத்து அதில் திறமையை மேம்படுத்தி கொண்டால் முதுமையில் ஓய்வுக்கு நேரம் இருக்காது. கலைகளை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இல்லை என்றால் அவைகளை ரசிக்கும் உணர்வுகளையாவது மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களிடத்தில் ஒரு முதியவர் இருக்கின்றார். அவரை வயசு போனவர் என்று சொன்னால் அவருக்கு பிடிக்காது. எப்பவும் இளமையாகவே தன்னை சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர். நாங்கள் கேட்போம், எப்படி நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் இளமையாக சிந்தித்துக் கொண்டு? அவர் சொல்லும் பதில், ஆனால் சிறந்த சமூக சேவையாளர், எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், சிறந்த சமூக சேவையாளர். அவர் சொல்லும் பதில், நான் சிறுவர்களுடன் தானே பழகுகின்றேன். அவருடைய நான் சிறுவர்களுடன் பழகுகின்றேன், அதனால நானும் சின்ன பிள்ளைதான் என்று சொல்லுவார். அவருடைய நட்பு வட்டாரம் எல்லாம் இளம் வயதினர். இளம் வயதினருடன் நேரடி தொடர்புகளை வைத்துக் கொண்டு அவர் தன்னை இளமையாகவே பணியாற்றி கொண்டிருக்கிறார். மிகுந்த சமூக சேவையாளர். தான் வசிக்கும் இடங்களில் பல சமூக பணிகளை ஆற்றி வருகின்றார். அது பற்றி அவரிடம் கேட்டேன். முதுமையில் மனதை இளமையாக வைத்திருக்க உதவும் ஒரு உத்தி தான் இது, சமூக சேவை. அவருடைய விளக்கம் என்னை சிந்திக்க வைத்து, முதுமையையும் இளமையாக்கலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணம் ஆகும். முதுமையோடு கூட்டணி சேரும் உடல் உபாதைகளுக்கான மருத்துவ செலவுகளை சமாளிக்க மருத்துவ காப்புறுதி மிக அவசியம். ஆனாலும் இன்றைய சூழலில் காப்புறுதி கட்டணமாக மிகவும் அதிகமாகவே இருக்கின்றது. அந்த நிலையில் நாங்கள் செய்யும் தியானங்கள் மற்றும் இவ்வாறான ஆரோக்கியமான கலந்துரையாடல் நமது உடலை மனதை இளமையாக வைத்திருப்பதற்கு உதவும்.
முதுமை பருவத்தை எட்டுவதற்கு முன்பே அதை பற்றி நன்கு சிந்தித்து திட்டமிட்டு செயல்பட்டால் இளமை மட்டுமல்ல முதுமையும் இனிமைதான் என்பதில் ஐயமில்லை. ஒரு மனிதன் குழந்தை பருவத்தை அடையும் போது அங்கே குழந்தையும் முதிர்ச்சி அடைந்தவரும் ஒரே மாதிரி தான் இருக்கின்றார்கள். அந்த முதிர்ச்சி அடைந்தவரும் ஒரே மாதிரி தான் இருக்கின்றார்கள். நாங்கள் தியானம், ஒரு மனிதனுக்கு தியானம் தேவை. இந்த தியானம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நமது மனதை ஒருநிலைப்படுத்துதல். ஒருநிலைப்படுத்துவதற்காக மனிதனின் மனதை ஒருநிலைப்படுத்துவது மிகவும் கடினம், மிக மிக கடினம். நாங்கள் என்னதை சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் மனது ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்காகத்தான் இறை வழிபாடு வந்தது. இறை வழிபாடு வந்தபோது உதாரணத்துக்கு நாங்கள் சிவபெருமான நினைச்சு கண்களை மூடிக்கொண்டிருந்தால் அவருடைய திருவுருவம் எமது மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும். அது ஓடிக்கொண்டிருக்கும் போது எங்களால் ஒரு நிலைப்படுத்த முடியாது. அவருடைய கண் ஞாபகத்துக்கு வரும், மூக்கு ஞாபகத்துக்கு வரும், ஆடை அலங்காரம் ஞாபகத்துக்கு வரும், எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருக்கும். அதால் ஒரு நிலைப்படுத்த முடியாது. அதற்காகத்தான் சிவலிங்கத்தை உருவாக்கினார். மனிதன் சிவலிங்கத்தை நினைத்து தியானம் செய்ய வலிக்கின்றது. அருவுருவ தியானம், அருவுருவ தியானம் செய்ய வலிக்கின்றார். அங்கேயும் ஒரு நிலைப்படவில்லை. அதனாலேதான் அருவம் என்கின்ற தியானம், அதாவது உருவமே இல்லாத தியானம் ஒன்று நடக்கின்றது. உருவம் இல்லாத தியானம் என்றால் ஒரு நிலைப்படுத்துவதற்கு உண்மையில இன்னைக்கு இந்த ஒரு இசை ஒன்று ஒளிபரப்பப்பட்டது. கண்களை மூடிக்கொண்டு அதை கேட்டால் அது தியானம்தான். மிகவும் அருமையான இசை, அருமையாக இருந்தது. கண்களை மூடிக்கொண்டு அதை கேட்கும் போது தியானமாகவே இருந்தது. தியானம் மிகவும் அருமையாக இருந்தது என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்மியூட் பண்ணுங்க தம்மா மாஸ்டர், அன்மியூட் பண்ண வேணும். ஓகே, சுருக்கமாக முடித்து விட்டீர்கள். எங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு. எங்களுக்கு கருத்து சொல்லவும் கனப்பேர் இருக்கணும். எனினும் இந்த பேச்சுக்கு மறு பேச்சாக எங்களுடைய ஜீன் ரத்னராஜா பெரிய பெற்றோரை கணம் பண்ணல் என்ற தலைப்புல கதைக்க வார அடுத்த கிழமை. எனவே அதையும் எதிர்பார்க்கின்றோம். இப்போ அவர் இதுல காத்திருக்கின்றார், பதில் சொல்லுவா. சமூக சேவை இளைய வயதினருடன் பழகல் நல்லம் என்றும் பிரபஞ்சத்துடன் ஒத்து பார்க்கும் போது நாம் சருகா இல்லை, நாங்கள் துளிர்கள் என்று சொல்லி இந்த பேச்சை பாராட்டி 30 நிமிடம் கரகோஷம் செய்வோம். நன்றி. இப்போது உங்களுக்கு இருக்கும் கேள்விகளை கேட்டு பதில்களை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். தயவு செய்து உங்கள் கரங்களை போடவும். முதலாவதாக அருந்ததி மாஸ்டர் வருகின்றார். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ரவி அவர்களே. மிகவும் அருமையாக நீங்கள் என்ன மாதிரி குளவும் கிளவும், கொஞ்சம் எனக்கு தெரியாம தான் என்னடா குளவும் கிளவும் என்று நீங்கள் அதை மிகவும் அருமையாக விளங்கப்படுத்துறீர்கள். என்ன மாதிரி அந்த குழந்தைய அரைக்கிறாக்களே பெண்ணும் வயசு போக கிளவராக மாறினம், அதே திரும்ப வரையினம் என்பதை மிகவும் தெளிவாக கூறினீர்கள். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கூறியிருந்தீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் எப்பவும்
பழசுகளையும் யோசிச்சு கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் விடுத்து நாங்கள் மீண்டும் திரும்ப எங்களோட குழந்தை நிலைக்கு வரும்போது நாங்கள் எங்களோட மனம் தெளிவடைகிறது. அதுக்குத்தான் இந்த தியானம் முக்கியம் என்பதையும் நீங்க வலியுறுத்தி கூறினீர்கள். தியானத்தால ஒரு மனம் எவ்வாறு எங்களை ஒருநிலைப்படுத்துறது. மற்றது சமூக சேவையை பற்றி கூறியிருந்தீர்கள். யாரோ கதைச்சு கொண்டிருக்கணும் இடையில டிஸ்டர்பிங். அதோடு நாங்கள் உங்களை அங்க கொவன்ட்ரிக்கு வந்த போது உங்களுடைய சேவையை பாராட்ட வேணும். எங்களை ஒரு நேரம் என்றாலும் கவனிக்காம இருக்கவில்லை. அவர் அது சவுண்ட் வந்து இருக்குது. ரைட். ஹரியரத்ன மாஸ்டர் எங்களை வரவேற்று அவரோட வந்து எங்களை கார்ல கூட்டிக் கொண்டு எல்லா இடமுமே எங்களை கார்ல கூட்டிக் கொண்டு திரிந்தவர். அவ்வளவுக்கு சமூக சேவை அவரிடம் இருந்து நாங்கள் அவரை பார்த்து பழக வேணும். என்னென்னா ஒரு முகம் சுளிக்காம செய்து கொண்டிருந்தவர். அவரை நாங்கள் பாராட்டி அவற்றுக்கு நன்றியையும் கூறுகின்றோம். அவரை எவ்வாறு இந்த கிளவும் என்பதை மிகவும் சிறப்பாக குழந்தையிலிருந்து ஒவ்வொரு பருவத்தை பற்றியும் கூறியிருந்தார்கள். மிக்க நன்றி ரவீந்திரன் அவர்களே. நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்து நீங்க விவரமாக சொன்னபடியா கேள்விகளே இல்லையா? யாரது வாரது சொல்லுங்கோ. ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் வரவேற்கின்றோம். டாக்டர் ஜெகநாதனை விடுங்க, அவர் தான் முதல் வந்தவர். நீங்க பேசுங்க. ஜெகநாதன் நல்ல ஒரு தலைப்பு இது. முதலாவது வந்து இந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள் maturing by age is spontaneous. நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. maturing as a person is by choice என்று சொல்லி, இதுக்கு தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. வேற எந்த விதத்திலையும் நீங்கள் மெச்சூரிட்டி கிரேஸ்ஃபுல் ஆக முடியாது. எவ்வளவுதான் படித்தாலும் எவ்வளவுதான் ரிசர்ச் பண்ணினாலும் எந்த குரூட்டை போனாலும் நடக்காது. நாங்களே அடைகிறதான் அந்த முதிர்ச்சி. இந்த குழந்தை பருவம் என்று சொல்லிக்கல, இதை பற்றி கதைக்க போனா ஆகியமெல்லாம் வெறும். நான் சுருக்கமாக சொல்றேன். குழந்தைகளுக்கு நாலேஜ் இருக்குது, கருப்பாயில் அதோடலாம் சொல்லுகிறார்கள். ஆனா நீங்க என்ன மிஸ் பண்றீங்கன்னு சொன்னா அறிவு. நான் இதை பற்றி தான் கொஞ்ச நாளா ப்ரிப்பேர் பண்றேன். இல்லை என்னுடைய சில அடுத்த பேச்சுக்குள்ளே வரப்போகுது. இந்த அறிவுன்னு சொல்லிக்கல, முதல்ல உங்களுக்கு லாங்குவேஜ் சரி இருக்க வேண்டும். லாங்குவேஜ் இல்லாமல் அறிவு வந்து இட்ஸ் நாட் இன்கம்ப்ளீட். படிப்பு அறியாதவன் எண்ணலாம், விவரிக்கலாம். ஆனா அவனுக்கு அறிவு படித்தவனோட ஒப்படைக்கல இட் ஒன்ட் மேட்ச். அந்த வகையில தான் குழந்தை ஏன் தெய்வம் சொன்னா அறிவு வந்தோன்னு என்னன்னு சொன்னா தீர்ப்பளிக்கின்றோம். தீர்ப்பளிக்காம வாழ முடியாது. அதுக்குதான் சொல்றார்கள். சமீபத்தில் வேதாத்திரியை சொன்னதுதான் சொல்றேன். இங்க தியானமோ அந்த மனோலயம் என்று கேட்கல, மனோ நாசமாக அடைவன் சொன்னார். என்னடா அப்படி சொல்றாருன்னு பார்த்தால் அவரை நாசம் என்று சொல்ல விட பாவிச்சதுக்கு என்ன, நான் பார்த்தேன் நாசம் என்று சொல்ல பாவிக்காம மனோ சூனியம் என்று சொல்லிக்கல, எம்டியா வச்சிருக்கோம். அதான் அதுல இருக்கிற சூட்சுமம். அப்ப அது நாங்க கோயிங் பேக் டு தி சைல்ட் சிச்சுவேஷன். அப்ப சில்ட்ரன் வந்து தீர்ப்பளிக்கிறே இல்லை. திட்டினாலும் இதனாலும் அழலாம், பட் மேக் எ ஜட்ஜ்மெண்ட். அப்ப அதை அவர் மறந்து விடுவார். தீர்ப்பளிச்சு விட்டா மறக்க இயலாது. ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். அதுக்குதான் சொல்றாரு தீர்ப்பளிக்காதீங்கன்னு சொல்லி. பட் நடைமுறையில தீர்ப்பு வரலாம். ஆனா நீங்கள் அதை முடிவா எடுக்க வேண்டாம். ஓகே, இவர் இப்படியா நான் அவாய்ட் பண்றேன் போகணும் மொழிய. டோன்ட் ட்ரை டு கவுண்டர் அட்டாக். அது இன்னொரு பாயிண்ட். அப்ப அப்படி என்று பார்க்க போனா அவர் குழந்தைக்கு அறிவு இருக்கா? குழந்தைகளுக்கு சென்சஸ் இருக்கலாம். அது நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் சொல்வார்கள். இப்ப இன்னொரு பாயிண்ட் வந்து இதே சொல்லுகிறார்கள். இந்த என்ன எத்தனையோ விராங்குகள் குட்டிகள் பிறந்தோடனே அவர் ஒளிமி நிற்கிறான். குழந்தைக்கு எங்கட மனித இனத்துக்கு அப்படி முடியாது. they have to be trained. அப்ப இதுதான் இந்த நரம்பு தொகுதியில இருக்கிற சூட்சுமமே. அதாவது ஒவ்வொரு ஹேபிட்டும் பழகல அந்த நேர்வுல இருக்க கனெக்ஷன்ஸ் எல்லாம் சரிவா வந்தபடியே தான் மெமரியா இருக்குது ஒழிய குழந்தை பருவத்தில் அப்படி இல்லை என்று சொல்லுகிறார்கள். இதுவும் நான் இங்கே படிச்ச நான் இந்த குழந்தை பருவம் வளர்றதுக்குள்ள எக்ஸப்ட் த ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் தென் அப் டு 6 years up to 6 years or 5 years ரப்பிடா வளரும். சாரி ஆஃப்டர் அது பிறகு கொஞ்சம் வளர்ந்து குறைச்சியா இருக்கும். ஏன்னு சொன்னா உங்களோட சாப்பாடு இருக்கிற எனர்ஜி முழுதும் பிரெயினுக்கு போகுதாம் என்று சொல்கிறார்கள்.
ஸோ அதுக்கு பிறகுதான் அந்த டீனேஜுக்கு பிறகு அடுத்த சான்ஸ் வருது க்ரோத் ஸ்பர்ட்னு சொல்லி. அதுக்கு பிறகு மூளை மேச்சுவர். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு மூளை மேச்சுவர். அப்படியா மேச்சுவர் பண்ணினாலும் இந்த கிரேஸ்ஃபுல்னு சொல்லிக்கல முதிர்ச்சி அடைகிறதுக்கு லைஃப் பூரா நாங்கள் we have to attempt it. தன்னை பாட்டில் அது வராது என்று சொல்லி இனி மற்றவர்களுக்கும் கருத்துக்களையும் கேட்க நான் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றேன். நன்றி. ஓகே, நன்றி. அடுத்து வசந்தா மாதா நிற்கிறார். வசந்தா மாதவன் அவர்களை அழைக்கின்றேன், அன்பாக அழைக்கின்றேன். வணக்கம் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றுதான் நான் உங்களை கண்டபரியில் இருந்து வந்ததை கண்டிருக்கிறேன். நன்றாக இருந்தது உங்களுடைய பேச்சு. கவிதை மிகவும் அற்புதம், நல்ல கவிதை. மற்றது வேறு என்ன, எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. நான் அதிகம் பேசவில்லை. ஆனால் கண்டபரியில் இன்னொரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. எனக்கு அந்த இன்விடேஷன் வந்தது. உங்களுக்கும் நான் வேணுமென்று அதை கொடுக்குறேன். ஒரு டான்ஸ் அரங்கேற்றம், உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இவர் கோவென்ட்ரியா? சாரி, நான் கண்டபரி என்ன ரைட் கோவென்ட்ரி. ஓகே, சரி, நான் அதைத்தான் சொன்னேன். நான் எனிவே மற்றது நன்றாக இருந்தது. உண்மையில உங்களை பேச்சு உண்மையில அருமையான பேச்சு. நன்றி. பிறகும் வந்து பேசுங்க, இதை மாதிரி இன்னும் பேச வேண்டும் என்று நான் தளத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வசந்தா மாதவன். நல்லதொரு பேச்சு. நானும் இன்றைக்குத்தான் உணர்ந்தேன். நாங்க சருகாகும் காலங்களில் சமூக சேவை தேவை என்பதை நானும் உணர்ந்தேன். இளைஞர்களுடன் பழக வேண்டும் என்பது எங்களுக்கு இளமையை புதுப்பிக்கும் என்பதை அறிந்தேன். இப்போது ஸ்ரீஸ்கந்தராஜா மாசுவை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் அந்த கவென்ட்ரியோட தொடர்பு கொண்ட பிறகு அருமையான நிகழ்ச்சிகள், அருமையான பேச்சாளர்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்கிறார்கள். எனக்கு மிகவும் கூடின சந்தோஷம். அந்த சிறுவர்கள் கலந்து கொள்வதுதான் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். நீங்கள் இந்த பேசின பேச்சில ரவீந்திரன் வள்ளி அவர்களே அருமையாக அந்த தியானத்தை எடுத்துரைத்தீர்கள். அதாவது நாங்கள் தியானத்தை பலரும் நாங்கள் இலங்கையில் இருக்கும் போது இந்த வயது போன ஆக்களுக்கும் வேலை இல்லாத ஆக்களும் தான் தியானம் செய்து கொண்டிருக்கணும் என்று தான் யோசிப்பேன். அப்படியல்ல, அது வெள்ளனவே தொடங்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. வெள்ளனவே தொடங்கினால் அருமையான பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள் மாறும், பல விதங்களில் சிறப்படையும். இப்போ பாருங்க, இலங்கையில பாருங்க, நான் கேள்விப்பட்டு கொண்டிருக்கேன், பல பேர் ட்ரக்ஸுக்கு அடிமையாகி விட்டார்கள், குடிப்பழத்துக்கு அடிமையாகி விட்டார்கள். அவர்களுக்கு நான் இத்தனை முறை நான் இமெயிலும் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதை பற்றி ஒரு தரம் ரிப்ளை பண்றே இல்லை. இதை தியானத்தை படிப்பிக்கிறதால அவர்கள் நன்மை அடைவார். சும்மா நீங்க காசை கொடுத்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா அது வேற விதமாக தான் போகும். நீங்க சொன்ன விஷயம், அதாவது தியானத்தை நாங்கள் வெள்ளனவே படிப்பிக்க வேணும், அதுக்கு எல்லோரும் உதவி செய்ய வேணும் என்பது. இது தியானம் வந்து பெரிய விடயம் இல்லை, எல்லோரும் லேர்ன் பண்ணலாம், எல்லாரும் சொல்லி கொடுக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு நான் நிகழ்ச்சி நிரலுக்கு போகின்றேன். அதாவது இன்று நாளை காலமை வழக்கம் போல, நாளைக்கு தேர்ஸ்டே வியாழக்கிழமை சரோஜினி நலந்துவன் அவர்கள் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து யோகா நிகழ்ச்சியை நடத்த வருகிறார். 9 AM UK டைம். 11 மணிக்கு சந்திரகலாபனுடைய பேச்சு இருக்கிறது. ஆர்டர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் என்ற தலைப்பில் பேர வருகிறார். அதாவது உணர்வு நிலை பற்றி பேச வருகிறார்கள். நாளைக்கு இரவு, தேர்ஸ்டே இரவு 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி இருக்கு. அதில் கவென்ட்ரி தமிழ் மாணவர்களும் பங்கு பெற்றுகிறார்கள். அதே போல வேறு யாரும் பேச பாட இருந்தால் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் பரவாயில்லை, பாடலாம். மற்றும் படித்ததில் பிடித்ததை பற்றி கூறலாம் என்று சொல்லி கொண்டேன். பிறந்து அதே போல மார்ச் 28ஆம் தேதியும் அரிமான நிகழ்ச்சிகள். ஃப்ரைடே யோகா நிகழ்ச்சி சிவசுதா மாஸ்டர் இலங்கையிலிருந்து நடத்துகிறார்கள். இந்த 11 மணிக்கு சிட்னியிலிருந்து கானா பிரபா ஆஸ்திரேலியன் தமிழ் ரேடியோவில் இருந்து தமிழர் பண்பாட்டில் முருக வழிபாடு பற்றி பேச வருகிறார். சதீஷ் அவர்கள் 8 மணிக்கு ஃப்ரைடே தன்னம்பிக்கையும் தன் வாழ்க்கையும் பற்றி பேசுகிறார்கள். மற்றது இன்னொரு விஷயம் உண்டு, சாட்டர்டே வழக்கம் போல 8:45 AM இசை தியானத்துக்கு
உஷா வரதராஜன் அவர்களுடைய பாட்டு இருக்கிறது 8:45 AM. இந்த 9 மணிக்கு அந்தமான் கிருஷ்ணமூர்த்தியுடைய பேச்சு என் பார்வையில் இலங்கை. இவர் அண்மையில் இலங்கைக்கு சென்றவர், அதை பற்றி பேச வருகிறார். இந்த 10 மணிக்கு சாட்டர்டே வழக்கம் போல கொவென்ட்ரி தமிழ் பாடசாலையிலிருந்து மாணவர்கள் கலந்து கொள்வார்கள் தியானத்தில். இந்த 11 மணிக்கும் இது இளம் பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சி யங் பீப்புள்ஸ் ஃபோரம், அதிலும் முடியுமென்றா கலந்து கொள்ளவும். பேருந்து இரவு 8 மணிக்கு அருமையான பேச்சுகள் இருக்கிறது, சக்திதாசனுடைய பேச்சு. இப்போ இந்த சண்டே 30ஆம் தேதி வழக்கம் போல நிகழ்ச்சிகள் நடக்கும். அதன் பிறகு 9:30 மணிக்கு, அதாவது இரவு 9:30 மணிக்கு பிரிட்டிஷ் தமிழ் வானொலியில் உங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அதில் உங்களுக்கு விருப்பமான பாட்டுகளை தெரிவித்தால் அவர் புத்தாண்டு தினத்தில் உங்களுக்கு விருப்பமான பாட்டையும் உங்களுடைய வாழ்த்து செய்தியையும், உங்களுடைய தமிழ் புது வருட வாழ்த்து செய்தியையும் சொல்லுவார்கள். அப்படியே நீங்க அந்த டைமை குறித்து நீங்கள் எல்லாரும் கலந்து உங்களுக்கு வாழ்த்தையும் தெரிவித்து உங்களுக்கு விருப்பமான பாட்டையும் தெரிவிக்க. ஏன்னா போன ஒரு கிறிஸ்துமஸ் தினத்தில் பலர் அதில் கடந்து பல விதமான கருத்தையும் சொல்லி அருமையாக நல்ல வரவேற்பு பெற்றதாக தான் இந்த எங்களுடைய தமிழ் புத்தாண்டில் நீங்கள் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்க வரும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். தமிழ் வானொலியில் ஒலிபரப்பாக. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து எமது அரியரத்னம் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். ஐயா, நீங்கள் செய்த காரியம் மிகவும் முக்கியமானது. பிள்ளைகளை இந்த தளத்தில் கொண்டு வந்து தியானத்தை படிப்பிப்பது முக்கியமானது. அவர்கள்தான் வருங்கால தூண்கள். அவர்களில் ஒருவராவது நன்மை பெற்றிருந்தால் உங்களுக்கும் எல்லோருக்கும் சமூக சேவையாக அமையும். எனவே உங்களை அன்பாக அழைக்கின்றேன், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். திரும்பவும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரவீந்திரன் வள்ளி தனது பேச்சில் ஒரு முதியரை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அது என்னத்தான் குறிப்பிட்டார் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அவருக்கு ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். நான் சமூக சேவை நான் 16-17 வயசுலேயே துவங்கிவிட்டேன். யூனிவர்சிட்டியில் இருக்கும் போதே அந்த சமூக சேவை என்ற என்னை கட்டிப்பிடித்து கொண்டது. இந்த நாட்டுக்கு வந்த பிறகு கூட, இன்ஃபேக்ட் நான் அனுராதபுரத்தில் தொலைத்தொடர்பு பொறியியலாளராக பணிபுரியும் போதே பின்னேரத்தில் வேறு வேலை ஒன்றும் கிடையாது. நான் போய் அந்த விவேகானந்தா காலேஜில் இருக்கிற பிள்ளைகளுக்கு A-லெவலில் மேத்ஸும் ஃபிசிக்ஸும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இலவசமாக. அவர்களுக்கு யூனிவர்சிட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்ற நோக்கத்தோடு. அதுக்கு பிறகு இந்த நாட்டுக்கு வந்தால் பிறகு அகதிகள் அவரை துவங்கின பிறகு அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி தான் இந்த தமிழர் நலம்புரிச்சங்கம் துவக்கப்பட்டது 2002ஆம் ஆண்டு. ஆகவே நான் சரியாக போன பிறகுதான் நான் இதில் துவங்கினேன். அவர் நினைத்தது தவறுதலாக தெரிந்து கொண்டார் போல இருக்கிறது. ஆகவே நான் இளம் வயசுலேயே நான் சமூக சேவையில் ஈடுபட்டிருந்தேன். நான் அதை திருத்தி அவருக்கு அறிவுரை கொடுக்க என்னோட பழகி இருக்கிறார் கன காலம். நான் அவருக்கு விளங்கையில் போல இருக்கு. நான் எப்போ துவங்கினேன் நான் சமூக சேவையில் என்று. எனிவே, எங்கள் இந்த வாய்ப்பை தந்தமைக்கு சுரேஷ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்த பேச்சு நிகழ்ச்சி ஃப்ரைடே 16th May 8 PM உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வேறு யாரும் பேச்சாளரை போடலாம். ஒவ்வொரு மாதமில்லை, மேல தான் தந்திருக்கேன். ஏப்ரல்ல வேறு இல்லை. சரிதானே உங்களுக்கு? நன்றி. ஓகே, நன்றி. இப்போது டிலக்ஸி, நீங்க என்ன சொல்ல போறீங்களோமா? சி இஸ் ஃப்ரம் மான்செஸ்டர். ஹாய், நான் ஜீன் ரத்னராஜ். நான் இந்த ஜூம் செஷன்ஸுக்கு புதுசு. நான் இப்போதான் ஜாயின் பண்றேன். தமா மாஸ்டர், பாபு மாஸ்டர், டாரா மாஸ்டர் தான் என்ன இதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தவங்க. ஸோ ஐ எம் ஸோ ப்ரிவிலேஜ்டு இந்த மீட்டிங்ல நான் கலந்து கொள்றது. நெக்ஸ்ட் வீக் நான் சேவ் த பேரண்ட்ஸ் என்ற தலைப்புல நான் சில கருத்துக்களை இந்த தனிப்பட்ட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம்னு இருக்கிறேன். See you next week. Thank you. பவானி மாஸ்டரும் பேசி இருக்கிற கை கூடாம இருக்கிறவங்களுக்கு பேசி சொல்லுங்க. பவானி, நீங்க சொல்லுங்கம்மா.
எல்லோருக்கும் வணக்கம். இன்று ரவீந்திரன் மாஸ்டர் வந்து ஒரு நல்லொரு ஸ்பீச் பேச்சு தந்தார். அது அவர் வந்து இளமாக்களுக்கும் முதியவர்களுக்கும் உள்ள இடையில உள்ள இதுகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். நல்லாக இருந்தது. மீண்டும் இப்படி ஒன்று ஒரு இதோட வந்து அடுத்த முறை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பீச்சை தருமாறு வேண்டிக் கொண்டு விடப்படுவேன். நன்றி அம்மா. ரவி சொல்லுங்க, இந்த தளம் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது? திரும்பியும் நீங்க வர போறீங்க? இந்த தளம் உண்மையில ஒரு சந்தோஷமான தளம் தான். நாங்கள் தொடர்ந்து வருவோம். எங்களோட தலைவர், நான் அவரை வச்சுதான் அந்த கொஞ்சம் கருத்து சொன்னேன். நான் சமூக சேவையாளர் இளமையா இருக்கிறார்கள், அவரை வச்சுதான் சொன்னேன். நான் அவர் சின்ன வயதுல இருந்து சமூக சேவையாளர்னு எனக்கு தெரியும். நான் இப்பத்தை காலத்துக்கு தான் அதை ஒப்பிட்டு சொன்னான். மற்றபடி அவர் சிறு வயதிலிருந்து சமூக சேவையாளர் தான். நானும் அப்படித்தான். சின்ன வயதிலிருந்து நாங்களும் சமூக சேவையில ஊறி போயிருக்கிறோம். மற்றபடி இந்த நல்லொரு குழாம், இந்த குழாமோட சேர்ந்து பயணிக்க நானும் விரும்புகிறேன். நன்றி. நன்றி. ராஜேஷ் சித்தம், நீங்க என்ன சொல்ல போறீங்களோ? ராஜேஷ் ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ தமா மாஸ்டர். அருமையான பேச்சு, அதற்கு எனது நன்றி. எல்லாரும் தங்களுடைய கருத்தை சொல்லிவிட்டார்கள். நானும் அதைத்தான் திருப்பியும் சொல்றதுக்கு இருக்கிறேன். அதிலும் பார்க்க அதே எல்லாம் சிறப்பாக நடந்தது. நீங்கள் சொன்னதில் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கொண்டேன். நீங்கள் கவன்ட்ரிக்கு போய் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொண்டு இப்ப பிள்ளைகளுக்கு எல்லாம் மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறீங்க சாட்டர்டேஸ்ல. அதுகள் எல்லாம் பெரிய சேவை இந்த தளம் செய்யறது உங்களுக்கு. நீங்களும் இப்படி கொண்டு பேச்சாளரை கொண்டு எங்களுக்கு தரும் பொழுது அதுவும் ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. நன்றி. எங்களுக்கு டைம் இருக்கிறபடியால் நான் ஒரு சின்ன ஒரு இதை வாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொள்வதால் மனதில் சீரான எண்ணங்கள், மன வலிமை, உற்சாகம், ஊக்கம், நிரந்தர அமைதி, உடல் வலிமை, சகிப்புத்தன்மை, பொறுமை, நிரந்தர அன்பு நிலை, என்னால் முடியும் என்னும் நம்பிக்கை, சிக்கல்களில் இருந்து இலகுவாக விடுபடல், ஆழமாக கவனித்தல், ஒரு செயலில் ஒரு முனைப்புடன் ஈடுபடும் தன்மை, ஆளுமை திறன் வளர்ச்சி என எண்ணிலடங்கா நல் மாற்றங்கள் எம் அனைவரிடமும் ஏற்படும் என்பதை நாங்கள் வடிவாக சொல்லிக் கொள்கின்றோம். இதை தொடர்ந்து செய்யுங்கள், செய்வதனால் பலனுண்டு. அடுத்து நடராசர் ஜெகநாதன் வருகின்றார். நன்றி. இந்த இளைய தலைமுறைகளுக்கு முதல் கேள்வி கேட்பார்கள். சொன்னால் வாட் இஸ் நீட் ஃபார் மீ என்று கேட்பார்கள். அதுக்கு நீங்கள் மறுமொழி கொடுக்காட்டி யூ கான் பிரிங் தெம் இன். ஆனால் சிஸ்கந்தராஜா மாஸ்டர் செய்கிற சேவையில வந்து மாதந்தோறும் சனிக்கிழமையில இளைய தலைமுறைக்கு தனியே ஒரு நிகழ்ச்சியை ஒதுக்கி இருக்கின்றார். அதிலேயும் இந்த வழக்கமாக வாரவர்கள் வருகிறார்களே புதிதாக சேர்ந்து கொண்டிருக்கிறதாக தெரியவில்லை. மற்றது இந்த இன்னொரு பிரச்சனை என்று சொன்னா தலைவர்களுக்கு வயது முதியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறதாக தெரியவில்லை. அது இந்த சமூகத்திலேயா அல்லது எங்கட சமூகத்துல கூடவான்னு தெரியவில்லை. அவர்களுக்கும் அந்த ஒரு முதிர்ச்சியான வயது வந்த பிறகுதான் தெரியும் ஏஜிங் இஸ் a gift to you become mature என்றது. அது மட்டும் ஒரு பிரச்சனை தான். இன்னொரு நாச்சுவா சொல்ல போனா யாரோ சொல்லிச்சுன்னா how do you feel young என்று சொல்ல mix with geriatric group so you will feel young என்று சொல்லி அது நாச்சுவா சொன்னதொழியே அது அவ்வளவு அர்த்தம் இல்லை. ஆனால் இளைய தலைமுறை சேர்க்கிறதும் you can't, you have to mix with your age group. மற்றது இந்த தடத்துல வந்து அடிக்கடி சொல்லுவார் பலவிதமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்றது. தியானம் என்று ஒரே நாளும் அதை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் செழிப்பு மட்டுமல்ல
இந்த அறிவு தெளிவாகிறதுக்கு புதிய புதிய இதுகளை கேட்க வேண்டும். அப்ப இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல வரேன், இத்தனையோ விஷயங்கள் ஒரு உவமைக்கு சொன்னால அப்படியே நாங்க எடுக்கக்கூடாது. ரீவயரிங் ஆஃப் பிரெயின், ரீவயரிங் என்று சொல்றாரு. ஹூ இஸ் கோயிங் டு டு தி ரீவயரிங்? அங்கே ஒன்று அப்படி ரீவயர் பண்றே இல்லை. என்ன நடக்குன்னு சொன்னா, ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு ஒரு புதுசா ஒன்று நீங்கள் கற்றுக்கொள்ள இந்த நர்வ் கனெக்ஷன்ஸ் அதிகரிக்கும். அப்ப நீங்கள் புதுசாக கற்றுக்கொண்டு பழசை நீங்க விட்டால், if you don't use it, அது தண்டபாட்டில் it will fade away. அப்படிதான் அது நடக்கிறோம் இல்லையா? அங்கே ஒரு ரீவயர் பண்றதுக்கு இன்னொரு ஆள் வந்து ரீவயர் பண்றதா இல்லை, ஆனால் பேச்சுக்கு சொல்லலாம். இது இன்ட்ரெஸ்டிங்லி நேற்றுக்கு நான் ஒரு இதுல கேட்கல, பிரெயின் அண்ட் மைண்ட் என்று நான் இதோட கதைக்கிறதுக்காக சொல்லவில்லை. ஐ ரியலி காட் இன்ஸ்பயர்ட். அப்ப அவர்கள் கேட்கிறார்கள், இந்த மொராலிட்டி இந்த மாதிரி பிரெயினுக்கு கையாளுது, மொராலிட்டி என்று வரைக்குள்ள அதுக்கு ஆன்சர். அப்ப நான் அதை பற்றி யோசிச்சு கூட படுத்து கொஞ்சமாக சொல்லி வந்துட்டுது. அதாவது மொராலிட்டி என்று சொல்லிக்கல, இட்ஸ் அ பிலீஃப். நீங்கள் எது எது நம்பிக்கையா வச்சிருக்கிறீங்களோ அது நீங்கள் கூட நினைவுல திரும்ப திரும்ப வேற இந்த நர்வ் கனெக்ஷன்ஸும் ஸ்ட்ராங்கா வரும். அப்ப இது நம்பிக்கை, இதை நம்ப மாட்டேன் கை விட்டுவிட்டால் எனக்கு ஒரு திங்க் அபவுட் இட், பின்ன அது இட் வில் கெட் ஃபேட் அவே. அப்ப மொராலிட்டியும் அப்படித்தான். நான் சொல்றது ரெண்டு விதமா ஆக்கள் இருக்கார்கள். இப்படித்தான் வாழ வேணும் என்று சொல்றவர்கள் தான் மொராலிட்டியோட வருவார்கள். எப்படியும் வாழலாம் என்று சொன்னா நோ மொராலிட்டி. இது விளங்குதா? ஆனா உடைய நீங்க இதில் கொஞ்சம் உற்று கவனிக்கிற வேண்டியில்ல. பேச்சொல்ல ரீவாரிங் சொல்லி போட்டாரு. அப்ப அங்கே ஏதோ ரீவாரிங் நடக்குதுன்னு எடுக்கக்கூடாது. இதுதான் அதில் இருக்கிற நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றதை வலியுறுத்த விரும்பினேன். நன்றி. நல்ல கருத்து. வயது ஒரு நம்பர். ஓ, நான் கூப்பிடுறேன். வயது ஒரு நம்பர் தான். ஆனால் அது மனத்தில தான், அது இளமையும் முதுமையும் மனத்திலேயே அடங்கியுள்ளது என்னது கருத்து. வானா, இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? வாங்கோ. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் கடைசி நிமிஷத்துல வந்ததுக்கு மன்னிக்க வேணும். கதைக்க வேணும் போல இருந்தது. முகத்தை காட்டுங்கம்மா. என்னண்டா, ரவீந்திரன் மாஸ்டர், நான் பின்னுக்கு எல்லாம் எனக்கு ஆபீஸ்கள் இருக்கிறபடியாலே எனக்கு முடிய ஆஸ்திரேலியால இருந்து நான் என்ன கேட்க வந்து நான்டா, சேவை என்பது எல்லாராலையும் இருக்கும் வரக்கூடிய வந்து சேவை செய்யக்குள்ள பல்வேறுபட்ட இடங்கள்ல இருந்து தாக்குதலுக்கு உள்ளாகியவரை சேவை செய்ய வரைக்குள்ள பொதுவாக எங்கட சமுதாயத்துக்குள்ள மன்னிக்க வேணும் அப்படி சொல்றதுக்கு போட்டி மனப்பான்மை வந்துடும். அதால கணக்க பொலிட்டிக்ஸ் என்று சொல்லுவினோம். அதுக்குள்ள வர்ற சந்தர்ப்பங்களும் இருக்குது. மற்றது எத்தனை பேர் தங்களோட நேரத்தை இன்னொருவருக்காக கொடுக்க முன் வருவார்கள். அதுவும் மிக மிக பரந்த மனப்பான்மை உள்ளவர்களுக்கு தாராளமாக அவர்கள் தங்களோட நேரத்தை கொடுத்து செய்து அதில் இன்பம் காண்பார்கள். ஆனா பரந்த மனப்பான்மை இல்லாதவர்கள் சேவை செய்வது என்பது மிக கடினம் என்றதுதான் என்னுடைய எண்ணம். உங்களோட பார்வையில என்ன நினைக்கிறீர்கள் என்று நீங்கள் சொன்ன போதும் இதுதான் என்னுடைய கேள்வி. மீண்டும் நான் அருந்ததி மாஸ்டருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அவர்களோட பயணித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் தங்களோட நேரத்தை கொடுத்து இந்த தளத்தை மிக சிறப்பாக செய்து வருவதற்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய கேள்விக்கு நீங்களுடைய மறுமொழி என்ன, நீங்கள் அந்த சேவை இதுல இருக்கிறபடியால கேட்கிறேன். நன்றி. நல்ல கருத்துவானா. இப்ப ரவி வந்து ஆன்சர் பண்ண போறீங்களா? கொஞ்சம் கதை சொல்லுங்க. சமூக சேவை பல விதப்பாட்டு இருக்குது. சமூக சேவைன்னு சொன்னா நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறோம். அந்த பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை சேர்த்து தமிழ் கற்பிக்கிறதான் எங்களை இஞ்சதை பொறுத்தளவுக்கு எங்களை கூடுதலான சமூக சேவை தமிழ் படிப்பிக்கிறதா தான் இருக்குது. எங்களோட நாட்டை பொறுத்தளவுக்கு நாங்களும் சின்ன வயதுல ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு வாசிய சேலை அமைச்சு அங்க மக்களை ஒருமைப்படுத்தி நாங்க அங்க சிரமதானங்கள் செய்திருக்கிறோம்.
அதுகளெல்லாம் அங்கேயும் செய்திருக்கிறோம். இது ஒரு வகை சமூக சேவை. இங்க நாங்க தமிழ் பள்ளிக்கூட பிள்ளைகள் தமிழ் படிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இது ஒரு சமூக சேவை. இன்னொரு இடத்தால சில பேர் அமைப்புகளை உருவாக்கி காசுகளை சேர்த்து நாட்டுல இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கணும். அதுவும் சமூக சேவை தான். சுனாமி வரைக்குள்ள சுனாமிக்கும் காசு சேர்த்து அனுப்பினது, கொரோனா வந்த போதும் கொரோனாவுக்கும் காசு சேர்த்து அனுப்பினது. அப்படி எல்லாருமே ஒரு சமூக சேவை மனப்பான்மையோட இருக்கணும். ஆனா நீங்க கேட்ட கேள்வி சமூக சேவை செய்யும் போது போட்டி மனப்பான்மைகள் வருகிறதுன்னு சொல்லி. ஆனா போட்டி மனப்பான்மைகள் வாரது உண்மைதான். செய்யறவே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம செய்தா அது வராது. இந்த எதிர்பார்ப்புகளோட செய்கிற இடங்கள்ல தான் அந்த பிரச்சனைகள் வரும். எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க எதிர்பார்ப்புகளோட செய்யாதபடியா எங்கள்கிட்ட அந்த பிரச்சனை இல்லை. இப்ப சமூக சேவையில 2 வகை இருக்கு. ஒன்று எதிர்பார்ப்போட செய்யறது ஒன்று இருக்குது. ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கு. ஒன்று பதவியா செய்யறது. இல்லாட்டி சமூக சேவை என்ற போர்வையில நான் இப்ப எல்லாரையும் தான் சொல்ல வரே இல்லை. சமூக சேவை என்ற போர்வையில சில பேர் தங்களை வளர்த்துக் கொள்றாங்களும் இருக்கிறது. அப்படியான இடங்கள்ல தான் இந்த நீங்க சொல்ற போட்டி பொறாண்மை அதுகள் வரும். மற்றபடி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத செய்கிறார்களுக்கு அது வராது. நன்றி. நல்ல நல்ல கருத்து. ஆனால் சாரி, சொல்லுங்க வானா. நன்றி உங்களோட கருத்துக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உண்மையான பயபக்தியோட ஒரு நல்ல ஒரு சேவை செய்யணும்னு இருக்கேக்குள்ள உற்சாகத்தோட அதுல ரங்கி செய்து கொண்டிருக்கேக்குள்ள மற்றவர்களின் தாக்கங்கள் சில நேரம் மனதை புண்படுத்தி அந்த சமூக சேவையை அந்த 100% செய்ய முடியாம பின்தங்க வேண்டிய நிலைகளும் வந்திருக்கு. அதாலதான் நான் கேட்டேன் உங்களோட கருத்து என்னண்டு. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி உங்களோட கருத்துக்கு. நன்றி. நிச்சயமா வானா, உங்களோட கேள்வியைத்தான் நான் சும்மா மற்ற சமூக சேவை செய்பவரின் மனத்தை புண்படுத்துகின்றார்கள். அதால தாங்கள் மற்றாக்கள் அதுல பின்தங்கி போகின்றார்கள். அதுதான் சரியான கருத்து. இனி அடுத்து திரும்பவும் அரியரண்ணம் அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம் அகேன். நான் ரவி சொன்ன கருத்து தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். என்று சொன்னால் சமூக சேவை செய்யும் போது நீங்கள் எதிர்பார்த்து உங்களுக்கு அதனால் என்ன பலன் பெற போகிறோம் என்று எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால்தான் இந்த போட்டி பொறாமை எரிச்சல் அதுகள் எல்லாம் வரும். எங்களுக்கு இங்கே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கொவன்றியில் நான் 23 வருஷம் ஆகிவிட்டது. இந்த கொவன்றி தமிழர் நலம்புரிச்சங்கம் தொடக்கி என்னட்ட ஒரு கிழமை ஒரு மனுஷி என்னட்ட கேட்டது, அரியரட்னவனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், சோமியன் குழுமி சும்மா ஆளாது, நீங்க 5 நாள் என்ஜினியரா வேலை செய்கிறீங்கள், சனியும் யாரும் இதுக்குள்ள நின்று நாணுறீங்கள், ஏதோ ஒரு வருவாய் இருக்கிறபடியாத்தானே நீங்க நிக்கிறீங்கள்னு சொல்லி அந்த மனுஷன் என்னட்ட கேட்டது. அப்ப அதை கேட்டுட்டு நான் இப்படி சொல்லி போட்டுதுன்னு சொல்லி தங்கத்தை மூடி போட்டு போனால் அது எனக்கும் அந்த மனசுக்கும் வித்தியாசமே கிடையாது. அதை நான் இதை கீழே விட்டு நாங்கள் என்ன மாதிரி செய்ய வேணுமோ இந்த ரவி சொன்ன மாதிரி எதிர்பாராமல், அதாவது என்ன வருவாய் வரப்போகுது எதிர்பாராமல் இதை துவங்கி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி. அதை விளங்கி இருக்கும் வானாக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டி பொறாமை என்றது நமது சமுதாயத்துக்கு ஒரு சாபக்கேடு. இங்கேயே கொவன்றியிலேயே இன்னொரு தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கிறது. ஆனால் அதுக்காக வேண்டி நாங்கள் எங்களை பிள்ளைகளை நீங்கள் இதுதான் இங்கேதான் படிக்கணும்னு ஒரு தடையும் வற்புறுத்துவதும் கிடையாது. விருப்பமானால் படிக்கலாம். நல்லதை சொல்லிக் கொடுப்போம், அவ்வளோதான். எது நல்லதோ அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கிறதில்லை இன்னொரு எல்லாரும் இங்கே தான் படிக்க வேணும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த பாடசாலையை நடத்தவில்லை. தமிழர் நலம்புரி சங்கமும் நடக்கவில்லை. தமிழர் நலம்புரி சங்கத்தில் பலவிதமான உதவிகள் செய்திருக்கிறோம், ஒரு வருவாயும் எதிர்பார்க்காமல். எங்களது நேரத்தை தன்னார்வலாக செய்கிறார்கள் எல்லாரும். 17 பேர் இருக்கிறார்கள் நிர்வாக குழுவில். அதில் நானும் ஒருவன், ரவி வள்ளியும் ஒருவர். ஆனால் அனைவருமே தன்னார்வலராக செயல்படுகிறார்கள். அதுதான் இந்த முக்கியத்துவம் சொல்லி வானா அம்மாவுக்கு நான் அந்த
பதிலை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. அரியரட்னம் ஐயா, நீங்க தந்த வடை இப்பவும் ருசித்துக் கொண்டிருக்கின்றது நாவில். அடுத்து வசந்தராஜாவை கூப்பிடுகின்றோம். வசந்தராஜா ஐயா வாங்கோ. நன்றி, வணக்கம். நீங்கள் இந்த சமூக சேவையை பற்றி கதைக்கின்ற பொழுது எனக்கு பல எண்ணங்கள் தூண்டுகின்றது. உண்மையிலே சமூக சேவை செய்வதனாலே நாங்கள் வளருகின்றோம், நாங்கள் தான் வளருகின்றோம், நாங்கள் தான் சந்தோஷம் அடைகின்றோம், எங்களோட வருத்தங்களை குறைக்கின்றோம், எங்களோட சுமைகளை குறைக்கின்றோம். இந்த சமூக சேவை என்ன நோக்கத்தோட நானும் சின்ன எனக்கும் ஏற்கனவே இருக்கிற பெரியவர்கள் கைத்த மாதிரித்தான் நானும் இதுல ஊறி வளர்ந்து எனக்கு இது செய்யாட்டா துக்கமா இருக்கும். நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், நாங்கள் எப்பொழுதும் செய்கின்ற பொழுது வின் பாலிசியில செய்ய வேண்டும். எனக்கும் வெற்றி, அவருக்கும் வெற்றி. அந்த ஒரு நோக்கத்துல செய்தால்தான் இந்த சமூக சேவைக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. மற்ற எனது புகழுக்காகவோ நான் புகழ் பெற வேண்டும், இன்னும் எல்லோரும் மதிக்க வேண்டும் என்று நெச்சி செய்தாலே அந்த சமூக சேவைக்கு ஒரு வீழ்ச்சி இருக்கின்றது தான் என்னுடைய கருத்து. நான் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுகின்றேன். இங்கே அகதிகள் வந்திருந்த பொழுது நான் ஒரு சில இதுகளில் சோசியல் சர்க்கிளில் ஈடுபட்ட பொழுது சில மினிஸ்டர், இங்கே இருக்கிற இமிகிரேஷன் மினிஸ்டரை நான் போய் சந்தித்து ஒரு ப்ரோபோசல் கொடுத்தேன். அது இப்போ 2014 2013 கொடுத்தனா, எனக்கு 2014 எனக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. ஏன் நான் செய்தேன்னு சொன்னால், அவர்களை போய் கேட்டது, இந்த அகதிகளை நீங்கள் ரீஜனல் ஏரியாவில் அவர்களை போடுங்கள், சிட்டிகளே கொண்டு வர வேண்டாம். ரீஜனல் ஏரியாவில் போட்டு அங்கே இருக்கின்ற மேயர்கிட்ட பொறுப்பு கொடுத்து அந்த எல்லா நாட்டிலையும் அகதிகளை ப்ரொபோர்ஷனல் டு சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் போட்டு அங்கே இருக்கிற மேயர்கிட்ட கொடுத்து இங்கே இருக்கிற சமூகங்கள், ஒவ்வொரு சமூகங்களும் அங்க போய் சேவை செய்ய வேண்டும். ரெட் கிராஸ் மேற்கொண்டு எல்லோரும் அங்க சேவை செய்ய வேண்டும். இதனால உங்களுக்கும் வெற்றி, அவர்களுக்கும் வெற்றி. இந்த சும்மா இருக்கின்ற நிலங்களை நீங்கள் பாவிக்கலாம். அதுக்குரிய ஃபண்டுகள் உங்களுக்கு எத்தனையோ கண்ட்ரிகள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்லி நான் போய் கதைத்து, கடைசியா அது உடனே செய்யப்படவில்லை. கடைசியா ஒரு 5 வருடத்துக்கு பிறகு செய்தார்கள். அப்பொழுது அங்கே இருந்து வெளிக்கிட்டு போகின்ற அந்த பெடரல் எம்பி என கூப்பிட்டு சொன்னார், உங்களுடைய சிந்தனைகள் இப்பொழுதுதான் சரி வந்திருக்கின்ற சொல்லி கூப்பிட்டு எனக்கு 2014 ஒரு அவார்ட் கொடுத்தாங்க, கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டராக கூப்பிட்டு. ஏன் நான் இதை செய்தேன்னு சொன்னா, நான் இதை எதிர்பார்த்திருக்கவில்லை. அவர்களாகவே ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அவர்களாகவே எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்தார்கள். இது நடந்த உண்மையான சம்பவம், நான் பொய் சொல்லவில்லை. ஏன்னு சொன்னா, நான் அன்னை தெரசாவிட்ட இருந்து படித்தது என்னன்னு சொன்னால், அவருடைய வேலை செய்கின்ற பொழுது நாங்கள் பலனே எதிர்பாராமல் கடமையை செய்யவோடு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு உதவியும் மற்ற கைக்கு தெரியக்கூடாது என்றது. ஆனால் நாங்கள் செய்யறதால இருக்கிற நன்மை என்னன்னு சொன்னால், நாங்கள் தான் சந்தோஷப்படுகின்றோம், எங்களுடைய வருத்தங்கள் குறைகிறது. நாங்கள் ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் இருக்கணும். எப்போதும் ஒரு நல்ல சிஸ்டத்துக்காக நாங்கள் போராட வேண்டும். அந்த நல்ல சிஸ்டத்தை உருவாக்கி விட்டால் எந்த பிள்ளையும் வாழும், எல்லாட்ட பிள்ளையும் வாழும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் இந்த சமூக சேவையில இப்போ கூடிய இந்த பென்ஷன் சிஸ்டத்தை பற்றி நான் ஆர்கியூ பண்ணி கொண்டிருக்கின்றேன். அதுல இருக்க குறைபாடுகளை நிவர்த்தி எங்களுடைய உழைப்பிலே எல்லோரும் அந்த பென்ஷனை உழைக்க மாட்டோம். அதாவது கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எங்களுடைய உழைப்பை வச்சு 40 வருஷம் உழைப்பை வச்சு எங்களுக்கு எவ்வளோ பென்ஷனை தாங்கும். நீங்களே அந்த பென்ஷனை மொனிட்டர் பண்ணுங்க. 3 வருஷம் பார்லிமெண்ட்ல இருந்தாங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறீங்க. ஏன் 40 வருஷம் வேலை செய்தவனுக்கு ஒரு உண்மையான பென்ஷனை அவனோட உழைப்பின் அடிப்படையில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ நான் ஆகிய பண்ணி கொண்டாண்டு இருக்கிறேன். நேரிட்டு சொன்னா எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், உங்களோட பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டும், உங்களோட பேர பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும் சரியான ஒரு நிலைமையான ஒரு போட்டியோட வாழக்கூடிய ஒரு காம்படிஷன் இருக்கணும். ஒருத்தன் தாழ்த்தி அப்படிப்பட்ட ஒரு சமூகம் வரக்கூடாது. மத வேறுபாடு அற்ற நல்ல சமூக சேவை செய்கின்ற எல்லோரையும் உற்சாகப்படுத்தணும். கட்டாயம் நாங்கள் சேவை செய்கிறார்களே அவரை நாங்கள் புண்படுத்தக்கூடாது. ஆனால் டிஃப்ரெண்ட் வேயிலே செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. கட்டாயம் சமூக சேவை முக்கியம். அது இல்லாமல் நாங்கள் வாழ்க்கையில தெய்வத்தை காண முடியாது. இது என்னுடைய கருத்து என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வசந்தராஜா. இனி யாரும் கருத்து சொல்ல போறீங்களா? சரஸ், உங்களுக்கு சந்தர்ப்பம் தரவா? எல்லாரும் சொல்லி விட்டீங்கதானே எல்லாம். நாங்க பிறந்ததுல இருந்து எங்களோட வளர்ச்சி, எங்களோட தாய் தகப்பன், சுற்றாடல், பாடசாலை, பல்கலைக்கழகம், பிறகு வேலைத்தளங்கள் எல்லாவற்றிலும் இருந்தான் வளர்ச்சி வாரது. அதுக்கு நாங்கள் நல்ல முயற்சி எடுத்து இருந்தவன்னா நல்ல வளர்ச்சி அடையலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய என்ற விருப்பம் அது தாதப்பட்ட இருந்தே அந்த பிறந்த இதுல இருந்தே வர வேணும் மக்களுக்கு. அதை செய்ததில் வசந்தராஜா சொன்ன மாதிரி எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். மற்றவர்களை தேவைகளை என்ன தேவைன்னு நினைச்சு கேட்காமலே அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பது அது ஒரு பெரிய ஒரு
உதவிதான். அதைத்தான் நான் கடைப்பிடிக்கிறது. மற்றது எங்களோட வேலைகளையும் பொறுத்தது. அந்த வேலைகளையுமே நாங்கள் எப்போதுமே செய்து கொண்டிருக்கலாம். அதான் நான் சொல்லுவேன். நன்றி நல்ல சதஸ். பேச்சு, எல்லாருக்கும் தேவையான பேச்சு. ஒரு உணர்வை கொண்டு வந்த பேச்சு. நன்றி. மீண்டும் அவருக்கு சிறப்பான பேச்சுக்கு நன்றி கூறி நாங்கள் முடிவடை நிறைவு செய்யும் நேரத்துக்கு அணுகி கொண்டிருக்கின்றோம். நிறைவு செய்வோமா? ஓகே. மிக்க நன்றி ரவி அவர்களே. மிகவும் அருமையாக குறைவான நேரத்துல கூறினாலும் உங்களோட பேச்சுல அருமையான விளக்கங்கள் எல்லாருக்கும் கொடுத்தீர்கள். மிக்க நன்றி. தமாமத்தை முடிக்கலாம். நான் எனக்கு நிறைவு வாய்ப்பு செய்யும் அளித்தமைக்கு எல்லோருக்கும் நன்றி. நிறைவு செய்யும் நேரம் இது. பருமனின் தேர்ச்சக்கரம் மண்ணில் பட்டதில்லை. பூமிக்கு 4 அங்குலம் மேலாக அந்தரத்தில் ஓடியது என்று சொன்னால் அந்த தேருக்கு தாங்கு தளம் எது? அந்த தேருக்கு தாங்கு தளம் எது? தர்மம், தர்மம், தர்மம். சேவையும் ஒரு தர்மமே என கூறி உங்களை வாழ்த்தி மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் தியான குழுவினர். நன்றி, வணக்கம். நன்றி.